பிருஹத் விஷய சங்கிரஹா. ஸ்வதர்மாவோட லைப்ரரி வெப்சைட்டை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் பஜனம் அப்படிங்கிற டேகை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுக்கு முதல்ல டேகை எப்படி உபயோகப்படுத்துறதுங்கிறத பார்த்துட்டு பஜனங்கிற டேகை பார்ப்போம். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோடனே இந்த இடத்துல புக்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே சர்ச் புக் நேம்னு இருக்கும். இங்கே சர்ச்சை கிளிக் பண்ணால் புக்கு வரும். இது தெரிஞ்சது. இப்போ இந்த ஓரத்தில் டேக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னே இன்றைக்கி பஜனம் அப்படிங்கிற டேகை பார்க்க போகிறோம். அதனால் BHA நீங்கள் டைப் பண்ணுற எழுத்தில் தொடங்குகிற என்னென்ன டேக் இந்த லைப்ரரியில் இருக்குங்கிறது லிஸ்ட்டு பண்ணோம். இன்றைக்கி பஜனம்ங்கிறத பார்க்க போகிறோம். அதனால் BHAன்னு போட்டோன்னே பஜனம்ங்கிறது வந்துடுது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிளிக் பண்ணோன்னே சர்ச்சுங்கிறதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. இப்போ பஜனம்ங்கிற டேக்கு கீழே என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறது வருது. கிருஷ்ணலீலா தரங்கிணி தெலுங்கு லிபியில், கீதகோவிந்த காவியம் அதுவும் தெலுங்கு லிபியில், ஜெயதேவரோட சரித்திரம் சுமார் 11 அத்தியாயமாக எழுதப்பட்டிருக்கு, விரிவான சரித்திரம். அதுக்கப்புறம் ஸ்ரீ மகாபக்த விஜயம். இது இதுக்கு முன்னாடி பக்தி பண்ணி சத்கதி அடைஞ்ச பெரியவாளோட சரித்திரங்களோட சேர்க்க நிறைய பெரியவா சரித்திரம் இருக்குது. அதோட முதல்ல இன்ட்ரோ பார்ட்டை மட்டும் இதில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கீத கோவிந்த மகாகாவியம் கிரந்தாட்சரத்தில் அருள் பெற்ற கவிஞர்கள். இதுவும் நாம சங்கீதத்தின் மூலமாக பகவானோட திருவடி அடைஞ்சவாளோட சரித்திர தொகுப்பு. அப்புறம் பஜன ரத்னாகரம் தமிழ், பஜன ரத்னாகரா தேவநாகரி, பஜன ரத்னாகரா தேவநாகரி தமிழ் 2 லிபியும் சேர்ந்தது. இந்த பஜன ரத்னாகரங்கிற கிரந்தம் சுமார் 1000 பேஜுக்கு மேலே. இந்த கிரந்தத்தில் படிக்கிறவா அக்ஷரத்தோடு சரியாக சொல்லணுங்கிறதுக்காக இடது பக்கம் தேவநாகரி லிபிலையும் வலது பக்கம் தமிழ் எழுத்துக்கள்லையும் பஜனை பாட்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க. அது புஸ்தகத்தில் பார்க்கும்போது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு லிபி தெரிஞ்சவா அப்படிங்கிற விஷயத்தில் பிடிஎஃப்பில் பார்க்கும்போது ஒரே விஷயமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் புஸ்தகம் எப்படி இருக்கோ அப்படியேவும் கொடுத்துருக்கோம். அதில் இருக்கிற தேவநாகரி பார்ட்டை மட்டும் பிரித்து, சம்ஸ்கிருத பார்ட்டை மட்டும் பிரித்து தனியாகவும், தமிழில் இருக்கிற விஷயங்களை மட்டும் பிரித்து தனியாகவும் கொடுத்துருக்கு. அதுதான் பஜன ரத்னாகரம் தமிழ், பஜன ரத்னாகரம் தேவநாகரி, பஜன ரத்னாகரம் சான்ஸ்கிரிட் தேவநாகரின்னு 2 லிபிலையும், தேவநாகரி தமிழ் 2துலேயும் இருக்குது. அடுத்தது சம்பிரதாய பஜன கல்யாணோத்சவ பத்ததி திருவிடை மருதூர் வெங்கட்ராம பாகவத ரத்னம் அவரோட புஸ்தகம். இந்த புஸ்தகங்கள்லாம் பஜனம்ங்கிற டேகு கீழே இருக்குது. அதாவது பஜனம்ங்கிற டேக் மூலமாக சொல்ல வருது பஜனை பாட்டு, பஜனை புஸ்தகம், நாம சங்கீர்த்தனம் பண்ணி சத்கதி அடைந்த பெரியவாளோட சரித்திரம் அப்படின்னு இந்த பஜனம் தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் சேர்க்கறதுங்கிறதுக்காக இந்த பஜனம்ங்கிற டேகை க்ரியேட் பண்ணியிருக்கு. இதில் மேற்கொண்ட விஷயங்கள் சேர்ந்துட்டே வரும். நமஸ்காரம்.